ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நாம் நம்மளோட நெட்ஒர்த்தை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெட்ஒர்த் போலவே இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் கொண்டு வந்திருக்கேன். டாபிக் நேம் மணி லீக்ஸ். ஜீரோ டிசிப்ளின்லேருந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் போகிற இந்த ஜேர்னியில் என்னோட பேர் மணி. வெல்கம் டு த சேனல் மணி மேட்டர்ஸ். இந்த வீடியோவில் நாம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க பணம், குறிப்பாக நம்மளோட சம்பளம் எங்கே லீக் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ஓட்டையை கண்டுபிடிக்காம தண்ணியை சேமிக்க முடியாது. நாம எல்லாரும் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, ரெண்ட், இஎம்ஐ, இபி பில் மாதிரியான பெரிய பெரிய செலவுகளை கரெக்டா நம்மளோட மனசுல ஞாபகம் வச்சுப்போம். பட் ஆனா டெய்லி நடக்கிற சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. வெளியே சாப்பிட்றது, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறது, மாதம் மாதம் ஆட்டோ கட் ஆகிற ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணுற ஷாப்பிங், இதெல்லாம் தான் நம்மளோட சைலண்ட் கில்லர்ஸ். 100 ரூபாய் 200 ரூபான்னு நம்ம பண்ணுற சின்ன செலவு தான் மாத கடைசியில் ஆயிரக்கணக்கில் வந்து நிற்கிது. இங்கே தான் நம்மளோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அடி வாங்குது. இந்த மணி லீக்ஸை ஃபிக்ஸ் பண்ண ஒரே வழி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங். சின்ன வயசுல நம்ம வீட்டில் அப்பா அம்மா ஒரு டைரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பண்ணுற செலவு எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு வருவாங்க. பட் இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டில் அதை பண்ணுறதே கிடையாது. ஏன் எங்கள் வீட்டில் கூட இன்னைக்கு அதெல்லாம் செய்கிறது கிடையாது. ஐ ஹோப் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன செலவுகள், பெரிய செலவு எல்லாத்தையுமே அதில் நோட் பண்ணி வைங்க. இது வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு டீ குடித்தாலும் சரி, பைக்குக்கு பெட்ரோல் போட்டாலும் சரி, அந்த ஆப்பில் அந்த எக்ஸ்பென்சஸை நோட் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் பிரெயின் கண்டிப்பாக இது பிடிக்கவே பிடிக்காது. என்னடா இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே எரிச்சலாக வரும். பட் இது பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்போ தான் நம்மளால நம்மளோட ஃபினான்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். நீட்ஸ் வெர்சஸ் வான்ட்ஸ். நீட்ஸுங்கிறது அத்தியாவசிய தேவைகள். நம்ம சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறது, நம்ம தங்கியிருக்க வீட்டுக்கு செலவு பண்ணுறது, இது எல்லாமே அத்தியாவசியம். வான்ட்ஸ் நம்மளோட ஆசைகள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு செட்டு செருப்பு வாங்கணும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் செருப்பு கடைக்கு போகிறீங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி 4 செட்டு செருப்பு வீட்டில் இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வாங்குற மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 5ஆவதாக ஒரு செட்டு செருப்பு நீங்களும் கூட சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவீங்க. இது வான்ட்ஸ். இது உங்களோட ஆசைகள். இது உங்களுக்கு நீடு கிடையாது. இந்த மாதிரி செலவுகள் தான் நம்ம நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த மாதிரி வான்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால குறைக்க முடியும். இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே நான் ஒரு சேலஞ்ச் தரேன். அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்களோட எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்ல நீங்க பண்ற எல்லா செலவையும் நோட் பண்ணி வைங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் 50-30-20 ரூலை யூஸ் பண்ணி எப்படி வந்து பட்ஜெட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒருவேளை இப்போவே நீங்கள் ட்ராக்கரை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ராக்கரை ஆன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுற ஜேர்னியில் நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மணி மேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye.